வலைக்கும் உஸ்தாத். கடைசியாக நாங்கள் சுவாதுடைய உச்சரிப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் கடைசியாக நாங்கள் பார்த்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சீனுக்கும் சாதுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடுன்னா, சீன் என்ற எழுத்துக்கும் சாது என்ற எழுத்துக்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்னங்கிறத கடைசியாக பார்த்தோம். உங்களோட பாரு. سيصلى نارا ذات لهب ரெண்டாவது فصب عليهم ربك سوط عذاب. ரெண்டு மூணு ஸ்டெப் ஒன்று சவுத்த ரெண்டு வராது. நாங்கள் என்னதான் தடிப்பமாக உச்சரித்தாலும் அதை வானத்தை நோக்கி கொண்டு போகணும். இந்த இடத்துல ஏண்டு ஃபோர்ஸ் எடுக்கக்கூடாது. அல்ல ஆ என்று தான் வரணும். பாவ ஃபஸ்வப ஃபஸ்வப கீழ் நோக்கி கவனமாக கொண்டு வந்துடணும். فصب عليهم ربك سوط عذاب. ف فصب அல்ல فصب فصب மாறுது. ஸோ அதுக்காக வேண்டி பெரிய தியாகங்கள் செய்ய வேண்டி இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை, அப்படி வரல. ஸோ அது வல்லினம் முன்னுக்கு பின்னுக்கு வர எழுத்துக்களை கவனமா எடுத்து ஒதுக்கிடணும். ஃபஸ்வப. فصب குட். فصب عليهم ربك سوط عذاب. இல்லை அவ்வளவு பாபு. سيصلى نارا ذات لهب Good. ரெண்டாவது فصل لربك وانحر மூன்றாவது فويل للمصلين நாலாவது ம். والأرض ذات الصدع திருப்பி போதுங்க. லா லேன்னு மாத்துங்க. وال- والأرض ذات الصدع குட். فصب عليهم ربك سوط عذاب. கொஞ்சம் ரிசல்ட் அடுத்தடுத்த எழுத்துக்களோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கொள்ளணும் சரியான ஸ்டைலுக்கு. فصب عليهم ربك سوط عذاب. அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு சொல்லையும் வேறு 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 ஆங்கிள் இருந்து தனித்தனியாக ஓதுறது போல எங்கிட்ட ஓதலை எடுக்கக்கூடாது. இனிமேல் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பலர் நேரம் அந்த ரெண்டையும் பார்க்கணும். எழுத்துக்கள் சரியான ட்ரெக்கில் உச்சரித்து கொண்டு வரதையும் பார்க்கணும். எங்களோட ஓதலும் ஒரு எல்லாம் ஒன்றுபடுத்தப்பட்ட ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஆங்கிளில் வார்த்தையும் நாங்கள் தான் உறுதிப்படுத்தணும். விளங்குதா சொல்றது? فصب عليهم ربك سوط இப்படி ஒவ்வொன்றுக்கும் பெரிய பெரிய வரக்கூடாது. எல்லாம் ஒரே ஃப்ளோவில் எடுத்து ஓதக்கூடியதாக மாறணும். அது கொஞ்சம் அவங்களோட ப்ராக்டிஸில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா சரி. பிஸ்மில்லா இவங்க பார்ப்பது. ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. திருப்பி வருங்க. இடையில மூச்சு போன மாதிரி ثم இயலாது. நிப்பாட்டி ஓதலாம்.
ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. பிழை பிழை என்ன பிள்ளை சொல்லுங்க? அந்த வாவண்டா பாவம் என்ன? உங்களுக்குள்ள சேர்த்து சொல்றேன். திருப்பி அநியாயத்துக்கு எடுத்து போகக்கூடாது அப்படியா? ثم كان من الذين آمنوا وتواصوا بالمرحمة. இந்த உங்களோட கிளாஸ் டேட் வந்து நான் நினைக்கிறேன் அடுத்த கிளாஸ்ல இருந்து கொஞ்சம் மாறுமா, அடுத்த 3 நாளைக்கு மாறிக்குது. உங்களோட கிளாஸ் நடக்குதுன்னா செவ்வாய் வியாழன் சனி தானே? ம். அது மண்டே வெனஸ்டே ஃப்ரைடேக்கு அதே டைம்ல மாறிக்குதா? பிரச்சனை இல்லையா? ஃப்ரைடே எத்தனை மணிக்கு சார்? சேம் டைம்ஸ். 3 நாளும் சேம் டைம். 6 6:20 தானே? ஓ. ஆ, ஓகே. ம். ம். ரெண்டாவது. அடுத்தது பார்த்தவா? ஓ, ரெண்டாவது. وجاء ربك والملك صفا صفا மூணாவது. وذكر اسم ربه فصلى. இன்னும் மாற்றக்கூடாது. லாம் மாடு. லோ சொல்லோ அது அது லாம டெஸ்டிலுக்கு வந்துடணும். சாது மட்டும்தான் டார்கெட் பண்ணணும் இந்த இடத்துல. وذكر اسم ربه فصلى. இப்போது போகணும். وذكر اسم ربه فصلى. 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 وذكر اسم ربه فصلى. சேண்டு வரக்கூடாது. சுவாக்கு பேத்திட்டு திருப்பி வரணுமா? فصلى. وذكر اسم ربه فصلى. நுணுக்கமா பார்த்துக்கோங்க. ஃபேய் மாறுது சில நேரங்கள்ல, லாமும் சில இடங்கள்ல மாறுது. முன்பின் எழுத்துக்கள் ஆட்டோமேட்டிக்கலாக மாறுது எங்கிட்ட டோனில். அதை கவனமாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணுமா? நீங்கள் உங்களுக்கு கேட்க நேரம் அது உங்களுக்கு விளங்கணும். மாறுது மாறல ஓகே இல்லைன்னு சொல்லி அந்த அந்த நுணுக்கத்தை நீங்கள் அந்த வேறுபாடு நீங்கள் பிடிச்சிக்கொண்டீங்கன்னால் ஆஹ், திருப்பி திருப்பி நாங்கள் திருத்துறதுக்கு அல்லது பிழையாகிறதுக்கு சந்தர்ப்பம் வராது இன்ஷா அல்லாஹ். நல்லா الذين هم عن صلاتهم ساهون. எல்லாம் போகுதே திருப்பியா? அவ்வளவு ஸ்லோவாக கூடாது. الذين هم عن صلاتهم ساهون. ம். ஐந்தாவது. إيلافهم لا. إيلافهم رحلة الشتاء إيلافهم رحلة الشتاء والصيف. இது போதுங்க பிழை வராம. إيلافهم رحلة الشتاء والصيف. அதுலயும் ராகம் எடுத்தோன்னா சரி. إيلافهم رحلة الشتاء والصيف.
வஸ்ஸைப் சாதுல சத்திக்குது. கஷ்டமெண்டா நீ பாட்டு ஓதலாம், பிரச்சனை இல்லை. பட் சத்துல, சாரி, சத்து சீரத்துல நீட்டத்துல குறைகளை கொண்டு வர முடியாது. அது போல. إيلافهم رحلة الشتاء والصيف. ஆஹா, ஆஹா. விஷயம் ஒன்று சொல்லி தரலையா? இல்லை ஒரு எழுத்தை வச்சுட்டு ஓதையலான்னு சொல்லி நடக்குதுண்ணா. ஷிதால நிப்பாட்டினீங்களே, திருப்பி என்ன செய்யணும்? رحلة الشتاء والصيف என்று தானே வரணும். ஏன் அது சொல்லுங்க பாபு. ஒரு எழுத்து லாஸ்ட்ல. ஒரு எழுத்து வார நேரம், ஒரு எழுத்தல்ல ஒரு சொல் வார நேரத்துல நாங்க அதை நிறுத்தக்கூடாது. இந்த ஃபசல்ல பாருங்க, ரப்பி பாடிட்டு ஃபசல்லா மட்டும் மோதையலாது. ஆனா ரெண்டாவது பாருங்க, ரப்புக் வல் மலக்கு என்று போகலாம். இந்த ஒரு பேசிக் விஷயத்தை மறக்கப்படாது. ம். إيلافهم رحلة الشتاء والصيف. م. إن ربك لبالمرصاد. திருப்பி போதுங்க. إن ربك لبالمرصاد. ரெண்டாவது. ثم إنهم لصالوا الجحيم. ஜஹீம் அல்ல, ஜஹீம். ஹேட சவுண்ட் வரணும். ثم إنهم لصالوا الجحيم. ரெண்டாவது. وإذا الصحف نشرت ரெண்டாவது. فأنت له تصدى. அந்த கெப் தான் பிள்ளை. லகுவனி பிறகு ரெடியில் சின்ன கெப்புன்னு வருதானே, அந்த கெப் வரத்தால ஒரு டோன் முதலாவது பகுதி ஒரு ஆங்கிள்லையும் ரெண்டாவது பகுதி இன்னும் ஒரு ஆங்கிள்லையும் வர மாதிரி இருக்குது. அதெல்லாம் வரக்கூடாது, ரெண்டும் ஜாயிண்ட் ஆகணும். فأنت له تصدى. ம். ரெண்டு முறை ஓதுறதுக்கு வைக்காம அந்த ஆங்கிள் எடுத்துக்கணும். எனக்குதா ஒரு வசனத்தை ஃபர்ஸ்ட் டைம் ஓதுற நேரத்திலேயே அந்த ஸ்டெப்ல ஓதுற மாதிரி நான் வந்துடணும். லாஸ்ட். في صحف مكرمة. வாம். أنا صببنا الماء صبا. ரெண்டாவது. فإذا جاءت الصاخة. மூணாவது. وصاحبته وبنيه. நாலாவது. فكذب وعصى. وعصى. வானத்தை நோக்கி போகணும். فكذب. فكذب وعصى. ஐந்தாவது. إلا الذين آمنوا وعملوا الصالحات
وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. லாஸ்ட்டாக கொஞ்சம் திருப்பி ஓதணும், சரியான ஸ்டைல் கொஞ்சம் வரணும். إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. ம். பாதிர பாடம் ஃபுல்லாக நாங்கள் முடிச்சுக்கிறோம். புதிய எழுத்து இதுக்கு நான் சொன்ன விஷயம் மாதிரி இதுக்கு பின்னால் வர எல்லாமே கொஞ்சம் டஃப்பான எழுத்துக்கள் தான். அடுத்தடுத்த எழுத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக நுணுக்கமான ப்ராக்டிஸை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது. உங்களுக்கு இது பெரிய டாஸ்க் என்னென்றால் ரெண்டு பிரச்சனை உண்டு. வசனங்களை ஒரே ஆங்கிளில் ஒரே டோனுக்கு உள்ள எடுத்து ஓதி பழங்குற உண்டு. ரெண்டாவது சாதிர முன்பின் எழுத்துக்களை கவனமாக கவனித்து அதையும் இந்த சுவாதிர உச்சரிப்புக்கு முன்னுக்கு பின்னுக்கு வருகின்ற மெல்லின எழுத்துக்கள் ஆல்ரெடி படித்து முடிச்ச எழுத்துக்கள் சில போது மாறுது. ஐநாய்க்கலாம், லாம் ஆய்க்கலாம், ச என்ற எழுத்து ஆய்க்கலாம். அவதானங்கள் பலது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுகளை கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்து நீங்கள் அந்த வேறுபாடை விளங்கெடுக்கணும். நான் விட்டுறது பிழை, நான் இப்படி மாற்றணும், இந்த மாற்றல் வரலன்னுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதை ரெண்டையும் பார்த்துக்கோங்க. நாளைக்கு இன்ஷால்லா அடுத்தடுத்த பார்ப்போம். إن شاء الله.